ஆண்டு ஒன்றுக்கு 6.25 வட்டி வீதத்தில் 16,800 ரூபா வந்து 9 மாதத்தில் வந்து எவ்வளோ வட்டி வந்து கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். சரி, சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு அவன் புத்தகத்தை வந்து எழுதிக்கலாமே. 6 வந்து எவ்வளோ? 6.25. இதை ரவுண்ட் பண்ணால் என்ன ஆகும்? 6 × 4 24. அப்புறம் 1 ஆட் பண்ணி என்ன ஆகும்? 25/4. அப்புறம் பிரின்சிபல் அசல் வந்து 16,800. எண்ணெய் வந்து எவ்வளோ? 9 மாதம். சரி, ஓகே. இப்போ தனி வட்டி ஃபார்முலான்னு இது PNR/100 போடுவோம். ஃபஸ்ட்டு அசலை வந்து அப்படியே போட்டுடலாம். அப்புறம் இந்த 100 இருக்கு இல்லையா, 100 அப்படியே எழுதிடலாம். அப்புறம் எண்ணெய் வந்து மந்தில் இருக்கு இல்லையா, அது வந்து இயரில் மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழே வந்து 12 வந்து சேர்த்துக்கணும். சப்போஸ் இதுவே டேஸில் கொடுத்துருந்தா நினச்சிங்க, 73னா கீழே வந்து இங்கே 12 சேர்க்குறோம் இல்லையா, அதுக்கு பதில் 365 சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வட்டி வீதம் வந்து இங்கே ஆண்டுக்கு தானே கொடுத்துக்கிறாங்க. இந்த ஃபார்முலா எல்லாமே ஆண்டில் தான் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து இதை வந்து ஆண்டாக மாற்றத்துக்காக கீழே டிவைடில் வந்து 12 சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நான் 25/4 வந்து நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இங்கே 25/4ன்னு போடலாம். அப்படின்னு இங்கே 6.25 இருக்கு இல்லையா, அதாவது 6.25. இதையும் இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான் வரும். சரி, இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். 2 0க்கு 2 0 ஆச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணேன் 3 டேபிள் ஆச்சுன்னா 3 டைம், இது 4 டைம். அதுக்கப்புறம் இதை வந்து 4 டேபிள் ஆச்சுன்னு வச்சிங்களேன் 42 வரும். அப்புறம் இதை வந்து 4 டேபிள் ஆச்சிங்கன்னா 10.5 வரும். 10.5 × 3 × 25. இதை பண்ணி என்ன ஆகும்னா 787.50 கிடைக்கும். ஓகேவா? அதாவது 787 ரூபா 50 பைசா. இதான் வந்து வட்டி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.